சூரியசக்தி மின்சார ஒப்பந்தம் பெற லஞ்சம் தர முன் வந்ததாக கொடுக்கப்பட்ட புகார். அதானிக்கு நியூயார்க் நீதிமன்றம் பிடிவாரண்ட். தொழிலதிபர் அதானிக்கு எதிராக நியூயார்க் நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்த விவகாரம். குற்றச்சாட்டு எதிரொலியாக அதானி குழும பங்குகளின் விலை 10% முதல் 29% வரை சரிவு. அமெரிக்க நீதிமன்றம் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை. சட்ட ரீதியாக வழக்கை எதிர்கொள்வோம் எனவும் அதானி குழுமம் அறிக்கை. தொழிலதிபர் அதானி உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். அதானிக்கு எதிராக நியூயார்க் நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ள நிலையில் ராகுல் காந்தி வலியுறுத்தல். தொழிலதிபர் அதானியை பிரதமர் மோடி பாதுகாப்பது ஏன்? மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி. காங்கிரஸ் ஆதரவு மாநிலங்களுக்கு எதிராக பாயும் சட்டம் அதானிக்கு எதிராக பாய்வதில்லை ஏன்? பிரதமர் மோடி ஆதரவால் அதானியை இந்தியாவில் கைது செய்ய முடியாது எனவும் ராகுல் காந்தி பேச்சு. அதானி நிறுவனத்திற்கும் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கும் தொடர்பு என சமூக வலைதளங்களில் பரவிய தகவல். மின்சார வாரியத்திற்கும் அதானி நிறுவனத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம். திமுக ஆட்சி அமைந்த பிறகு அதானி நிறுவனத்துடன் தமிழக அரசு சூரிய மின்சாரம் தொடர்பாக எந்த நேரடி தொடர்பிலும் இல்லை. SECI என்ற மத்திய அரசின் நிறுவனத்திடம் ஒப்பந்தம் செய்து சூரிய மின்சார கொள்முதலை செய்வதாகவும் மின் வாரியம் விளக்கம். கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் தமிழ்நாடு அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விளக்கம். பொள்ளாச்சி வன்கொடுமை யாருடைய ஆட்சியில் நிகழ்ந்தது என்பதை எடப்பாடி பழனிசாமி மறந்துவிட்டாரா என்றும் கேள்வி. ஓசூர் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞரை வெட்டிய சம்பவத்தில் சரணடைந்தவரின் மனைவியும் கைது செய்யப்பட்ட இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைப்பு. ஓசூரில் வழக்கறிஞர் வெட்டப்பட்டதை கண்டித்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் போராட்டம். சைதாப்பேட்டை நீதிமன்றம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு தொடர்பான பரிந்துரைகளை அளிக்க தமிழ்நாடு பார் கவுன்சிலுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வழக்கறிஞர்கள் மீதான தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் ஆணை. காழ்ப்புணர்வால் வன்மம் கக்குவோரை கண்டும் காணாமல் கடந்து செல்வோம், அவதூறுகளை புறந்தள்ளுவோம் என்று கட்சி தொண்டர்களுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் கடிதம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நாளை திமுக எம்பிக்கள் கூட்டம். நாளை இரவு 7 மணிக்கு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் என தலைமை கழகம் அறிவிப்பு.
நாகை, ராமநாதபுரம் உள்பட 5 மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யும் என்பதால் ஆரஞ்ச் அலர்ட். தஞ்சாவூர், திருவாரூர் உள்பட 7 மாவட்டங்களில் கனமழை பதிவாகும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் வருகிற 26, 27 ஆகிய தேதிகளில் கன முதல் மிக கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ராமநாதபுரம் தங்கப்பா நகர் பகுதியில் முழங்கால் அளவுக்கு தேங்கிய மழைநீர். அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே வர முடியாமல் மக்கள் தவிப்பு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் வண்ணாங்குண்டு மேல்நிலைப் பள்ளியை சூழ்ந்த மழைநீர். மாணவர்களை பாதுகாப்பாக வெளியே அழைத்து வர நடவடிக்கை எடுக்க பெற்றோர் கோரிக்கை. வேதாரண்யம் அருகே விளைநிலங்களில் மழைநீர் தேங்கியதால் 500 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதம். வாய்க்கால் தூர்வாராததால் கடலுக்கு செல்ல வேண்டிய மழைநீர் விளைநிலங்களுக்குள் தேங்குவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. தொடர் கனமழை காரணமாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்குள் புகுந்த வெள்ளநீர். பக்தர்கள் அவதி. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்று ஒரே நாளில் 7 பேருக்கு டெங்கு பாதிப்பு. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை. இனிவரும் காலங்களில் வீட்டில் வைத்து பிரசவம் பார்த்தால் கடும் நடவடிக்கை. குன்றத்தூர் அருகே வாட்ஸ்அப் மூலம் கணவனே மனைவிக்கு பிரசவம் பார்த்த சம்பவத்தை அடுத்து தமிழ்நாடு சுகாதாரத்துறை எச்சரிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் அம்மையநாயக்கனூர் அரசு பள்ளியின் சமையல் அறையில் மேற்கூரை இடிந்து விபத்து. நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் பழைய கட்டிடங்களை அகற்ற பெற்றோர் கோரிக்கை. பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றம். சாலையோர வியாபாரிகள் காவல்துறையினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு. புதுக்கோட்டை அருகே கடன் நிலுவைத் தொகை கட்டாத நபர் வீட்டில் தனியார் நிதி நிறுவனத்தினர் அட்டூழியம். 3 மாத கடன் நிலுவைத் தொகை கட்டவில்லை என வீட்டு சுவற்றில் பெயிண்டால் எழுதிய ஊழியர்கள். நாமக்கல் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம். அதிகாரிகள் அவர்களது சொந்த வேலைக்கு தங்களை பயன்படுத்துவதாக பணியாளர்கள் குற்றச்சாட்டு. கொடைக்கானல் கவுஞ்சிமலையில் பிரசவித்த பெண்ணிற்கு ஊசி செலுத்திய மருந்தக உரிமையாளர். பெண் உயிரிழந்த நிலையில் தலைமறைவாகிய நபருக்கு போலீசார் வலை. கர்நாடக மாநிலம் கும்பாசி அருகே நெடுஞ்சாலையில் அலட்சியமாக பின்னோக்கி வந்த காரால் விபத்து. மீன் லாரி மோதியதில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் 4 பேர் மருத்துவமனையில் அனுமதி.
நடிகர் தனுஷ் ஐஸ்வர்யா விவாகரத்து வழக்கில் வருகிற 27ஆம் தேதி தீர்ப்பு. சேர்ந்து வாழ இருவரும் மீண்டும் விரும்பாத நிலையில் தீர்ப்பு ஒத்திவைப்பு. ஹாக்கி ஆசிய மகளிர் சாம்பியன்ஸ் தொடரை 3வது முறையாக கைப்பற்றியது இந்தியா. அபாரமான சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி புகழார். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது ஆம் ஆத்மி. பாஜக மற்றும் காங்கிரஸ் முன்னாள் மூத்த தலைவர்களுக்கு முன்னுரிமை. ஜார்க்கண்ட் மாநிலம் கோர்கர் பகுதியில் பேருந்து கவிழ்ந்து 7 பேர் உயிரிழப்பு. படுகாயமடைந்த பலர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. காலிஸ்தான் பிரிவினைவாதி ஹர்தீப் சிங் நிஜாரை கொல்லும் சதி பிரதமர் மோடிக்கு தெரியும் என கனடா புகார். கேலிக்குரிய குற்றச்சாட்டு என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் பதிலடி. இலங்கை நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவராக சஜித் பிரேமதாச நியமனம். அதிபர் தேர்தலில் 40% வாக்குகளை பெற்றிருந்த நிலையில் புதிய பதவி. காசாவில் இஸ்ரேல் கொடூர தாக்குதல். பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட 88 பேர் பலி. ஹாலிவுட் இசை மீடியா வெளிநாட்டு படப்பிரிவில் சிறந்த பின்னணி இசைக்கான விருது AR ரஹ்மானுக்கு அறிவிப்பு. ஆடு ஜீவிதம் திரைப்படத்திற்காக விருதை வென்றார்.